ஹலோ மக்களே, வணக்கம். எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இது நம்ம கேரளா தேக்கடி அண்ட் இடுக்கி சீரீஸில் வந்து எபிசோட் நம்பர் 5, எபிசோட் நம்பர் 4 பார்த்துருப்பீங்க. ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் கேரளாவில் சாப்பிட்ட ஸ்ட்ரீட் ஃபுட், நாங்கள் தங்கியிருந்த வீட்டோட ஹோம் டூரையும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தத்துல அருண் கூட போனது நல்லாவே இல்லை. எப்படி எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு யூனிக்கான ஃபுட் இருக்குமோ அதே மாதிரி தான் கேரளாவுக்கும் வந்து நிறைய யூனிக்கான ஃபுட்ஸ் இருக்குது. அப்படி நாங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சி ட்ரை பண்ண ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா புட்டு, கடலைக்கறி, ஆப்பம், அதுக்கப்புறம் கறி இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். எதையோ சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குற்றாலத்தில் சாப்பிட்றத பார்த்துருக்கேன். வீடியோ எடுப்பீங்களா நீங்க? ஆமாண்ணா, வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுவோம். கடைக்கு பேர் வச்சிருக்கீங்களா ஏதாவது? அண்ணண்ட பஜ்ஜி கடை. அண்ணண்ட பஜ்ஜி கடை கூகுள் மேப்ல பார்த்து தெரியும். அண்ணண்ட பஜ்ஜி கடை. இந்த கடை கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேக்கடி போகிற ரோட்டில் வந்து இருக்குது. இந்த கடையில் நாங்கள் வந்து விதவிதமாக எல்லா பஜ்ஜியும் ட்ரை பண்ணோம். லைக் உருளைக்கிழங்கு, வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து நார்மல் வாழைக்காய் பஜ்ஜி, வாழைப்பழ பஜ்ஜி, எல்லா பஜ்ஜியும் நாங்கள் ட்ரை பண்ணோம். எல்லாம் காலி ஆகிடுச்சா இல்லை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்களா? மழை காலங்கிறதுனால எல்லாம் அவர் எதிர்பார்த்ததை விட சீக்கிரம் காலி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு சொன்னார். நாங்கள் வந்து எல்லாத்துலேயும் வந்து ஒன்று வாங்கியிருந்தோம். லைக் ஆளுக்கு ஒன்று லைக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கூட கார சட்னி, தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் புதினா சட்னி கொடுத்தாங்க. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஆல்ரெடி போயிருந்த தேக்கடி கேஃபேக்கே போயிருந்தோம். ஸோ ஏதாவது வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம், ஏதாவது ஒரு டிஷ் மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இப்போ ஒரு பிக்கஸ்ட் டிசப்பாயின்மெண்ட், அவங்க சர்வ் பண்ணி இந்த மீன் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்தது. சுத்தமாக எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ அதனால் அப்படியே வச்சுட்டு நாங்கள் பே பண்ணிட்டு வெளியே வந்தோடனே சரி சாக்லேட் போல்ட்டுன்னு ஒரு ஷாப் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் அங்கே தெரிஞ்சது இந்த ஷாப் வந்து கொஞ்சம் அங்கே ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டுன்னு. அதனால் ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே இவங்க வச்சிருக்கிறது எல்லாமே வந்து ஹோம் மேட் சாக்லேட்ஸ். ஆமாம், ஸோ அதனால் ரொம்ப ஃபேமஸ்னாங்க. அதே நான் சாக்லேட் ஷாப்புக்குள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டே இருந்தேன். ரொம்ப நேரமாக எடுத்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவரும் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். சரி நானும் வந்து எதாவது வாங்கியே தீரணுமே, பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்டேன். அவரும் நான் சொன்னதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு எங்களுக்கு சாம்பிள் கொடுத்தாரு. சாம்பிள் வந்து நாங்கள் ஒயிட் சாக்லேட், அப்புறம் பிளாக் சாக்லேட், அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட், எல்லா சாக்லேட்ஸ்லேயும் சாம்பிள் வாங்கிட்டே இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா அது இவங்க சாம்பிள் மட்டும் வாங்குறாங்க, எதுவும் வாங்க மாட்டேறாங்களேன்னு சொல்லிட்டு அவரே கேட்டார், நீங்கள் ஆர் யூ கோயிங் டு பை சம்திங்னு. ஸோ அதுக்கப்புறம் சரி எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு 3 பாக்ஸஸில் வந்து 250 கிராம்ஸ் வாங்கியிருந்தோம். ஒரு கிராம் வந்து 1 ரூபாயாமா. ஸோ சம்வேர் 250 கிராம்ஸ் வந்து 250 ருபீஸ். ஸோ சம்வேர் 750 ருபீஸ் ஆச்சு. ஸோ அது வாங்கி முடிச்சுட்டு அப்புறம் வெளியே வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து குமிலி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க வந்து ஹோட்டலில் போய்ட்டு நாங்கள் சாப்பிட்டோம். அங்கே பார்த்தோன்னா நம்ம பரோட்டாவும், இடியாப்பம், தோசை, அதுக்கப்புறம் பீஃப், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் மஷ்ரூம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா பீஃப் ரொம்ப டெண்டராக இருந்தது. அப்புறம் அந்த பரோட்டா வந்து சொல்லவே வேணாங்க, ரொம்ப ஏக்தமாக இருந்தது, சூப்பராக இருந்தது, வேறு லெவலில் இருந்தது. நாங்கள் சாப்பிட்ட நிறைய ஐட்டம், அதாவது புட்டு, கடலைக்கறி, அப்புறம் இடியாப்பம், எக்கறி, இதெல்லாம் எங்களால் வீடியோவில் எடுக்க முடியல, நாங்கள் கவர் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி நாங்கள் நிறைய ஃபுட் சாப்பிட்டோம். தலைசேரி பிரியாணி, அதுக்கப்புறம் பிரியாணி இன்னொரு டைப் ஆஃப் பிரியாணி சாப்பிட்டோம். லைக் அதில் வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள்லாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டைப் ஆஃப் சிக்கன் சாப்பிட்டோம் டிஃப்ரெண்ட்டாக, அங்கே தான் ஸ்பெசிஃபிக்காக கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்பவே அருமையாக இருந்தது எல்லாமே. நாங்கள் இன்னொரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட பிரியாணி எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் ஆத்தென்டிக்கான பிளேஸஸில் போய் சாப்பிட்டீங்கன்னா டெஃபரெண்ட்டாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன் இப்படி பார்க்குறாரு? ஃபைனலாக நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு லைம் சோடா ஒன்று சொல்லியிருந்தோம், அது குடித்தோம். ஆனால் நாங்கள் எங்கே போனாலும் வந்து கட்டன் சாயா, அப்புறம் லெமன் டீ, இதை மாற்றி தான் குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ அது ரொம்ப இங்கே நான் சென்னையில் குடித்ததை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ ஃபைனலாக ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துச்சு. நம்ம வீடு இருந்தது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி 2 ஃப்ளோர்ஸ் இது. ஸோ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க இருந்தாங்க, நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் இருந்தோம். மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு ஹோம் டூர் காட்டுறேன்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே தான் எழுந்துச்சு ஆக்சுவலி திருப்பி வீடியோ கண்டினியூ பண்ணேன். நான் ப்ரீவியஸ் எபிசோடில் சொன்ன மாதிரி குமிலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இது வித்தின் ஒரு 1 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருந்தது. ஒரு கப்பலில் வராங்க, இல்லை ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸாக வராங்க, லைக் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில். ஏன்னா ரொம்ப லக்ஸரியஸ் கிடையாது டெஃபினெட்லி, பட் ஆனால் டெஃபினட்டாக வந்து சொல்லணும்னா சொஃபஸ்டிகேட்டடாகவே இருந்தது. லக்ஸரியாக நம்ம எதிர்பார்க்குறோம், ஒரு ஸ்விம்மிங் பூலோட எதிர்பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக திஸ் இஸ் நாட் த பிளேஸ் ஃபார் யூ. இது பார்த்தீங்கன்னா
லைக் அழகாக உங்களுக்கு வந்து வெளியே ஒரு அவுட்டோர் சிட் அவுட் மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பால்கனி இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு டெரேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கவாக லைக் ஸ்விங்கிங் சேர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ப்ரீஸியான ஒரு என்விரான்மெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 1 or 2 days ஸ்டே பண்ணுறீங்க, இல்லை அப் டு 3 days வரைக்கும் ஸ்டே பண்ணுறீங்க, டெஃபினெட்லி வந்து ஒரு லைக் நீங்கள் உங்களோட மோஸ்ட் ஆஃப் த டைம் வெளியே தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப ஒரு சூட்டபுளான ஒரு பிளேஸ் இது. என்னோட ஒரு சஜஷன் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் போகிற பிளேஸில் வந்து உங்களுக்கு பவர் பேக்கப் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க மெயினாக. ஏன்னா நாங்கள் உள்ளே போகும்போதே பவர் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபுல்லாக குளிச்சது கிளம்புனது எல்லாமே பவர் இல்லாத டைமில் மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நைட்டு வரும்போது ஃபார்ச்சுனேட்லி பவர் இருந்தது. இன்கேஸ் பவர் இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் பவர் இல்லாமல் தான் என்டையர் டே வந்து கரண்ட் இல்லாமல் தான் தூங்கியிருக்கணும். அது வந்து சோலார் பவரில் தான் இருந்து ஒரு சிங்கிள் பாத்ரூம் இருந்தது அண்ட் 1 single BHK. மற்றபடி வந்து ஹோஸ்ட் வாஸ் வெரி ஸ்வீட். ஸோ அவர் என்ன கேட்டாலும் ஹெல்ப் பண்ணியிருந்தார். இந்த ஸ்டே பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு நிறைய நாள் பிளான் பண்ண டைம் இருந்ததுன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். எங்களுக்கு ஜஸ்ட் 2 days இருந்ததுனால நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. பட் இருந்தாலும் நாங்கள் ஸ்டே பண்ண பிளேஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரே பெரிய ட்ராபேக்காக நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, அங்கே வந்து லைக் பவர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பவர் இல்லாமல் தான் இருக்கணும். ஒரு இன்வெர்ட்டர் கிடையாது, ஜென்ரேட்டர் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டு மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட. அண்ட் நீங்கள் யூனிக்கான ஃபுட்ஸ் வேறு ஏதாவது ஸ்டேட்ஸ் போயிட்டு, வேறு எங்கேயா சிட்டிஸ் போயிட்டு, இல்லை வேறு எங்கேயா கண்ட்ரிக்கு போயிட்டு நீங்கள் சாப்பிட்ட யூனிக்கான ஃபுட்ஸை ஷேர் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம் மக்களே. அண்டில் தென் திஸ் இஸ் ஆரன் டாக் சைனிங் ஆஃப். பை.